நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்போதைய தலைமை செயலர் முருகானந்தம், முன்னாள் தலைமை செயலாளர் ஷவ்தாஸ் மீனா ஆகியோர் ஜூலை 21 உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நீதிபதி பட்டு தேவானந்த் உத்தரவிட்டுள்ளார். அரசு பணியில் இருப்பவர்கள் பணிக்காலத்தில் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படுகிறது. இதில் பல்வேறு நடைமுறை சிரமங்கள் இருப்பதால் புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து வழக்கை 2023 விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான நடைமுறை சிக்கல்களை களைவதற்கும் இதற்கு கால நிர்ணயம் செய்யப்படவும் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. எனினும் இது தொடர்பான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என்ற நிலையில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு எடுத்துக் கொண்டது. இந்த வழக்கில் 2023 முதல் தற்போது வரை தலைமை செயலர்களாக இருந்தவர்களை நேரில் ஆஜராக வேண்டுமென்று நீதிபதி பட்டு தேவநாத் உத்தரவிட்டார். வழக்கு ஜூலை 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஆஜராக வேண்டுமென்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதன்படி தற்போதைய தலைமை செயலாளர் முருகானந்தம், முன்னாள் தலைமை செயலர் ஷவ்தாஸ் மீனா ஆகியோர் ஜூலை 21 நேரில் கோர்ட்டில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது.